ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷேடிங்கோட டெக்னிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் இருந்து கொஞ்ச நாள் அதாவது 10 நாளில் 5 வீடியோ போடுவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாளுங்கிற மாதிரி. ஏதாவது எமர்ஜென்சிங்கிற அப்போ மட்டும் ஒரு நாள் கேப் போட வாய்ப்பு இருக்குது. இதில் டெய்லி போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எப்படியும் வரைகிறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும். அதனால நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாளுங்கிற மாதிரி போடுறேன். அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஷேடிங்கில் மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஷேடிங்கில் எப்படி பிளெண்ட் பண்ணுறது, எப்படி ஷேட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இது டே 1. இதில் நான் டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். டே 3 அந்த மாதிரி அட்வான்ஸ்லலாம் நான் அட்வான்ஸாக சொல்லிக் கொடுப்பேன். இதோட அட்வான்ஸாக. ஸோ இது மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே கம்பல்சரியாக தேவையில்லை. நான் தான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு சாதாரண பென்சில் எரேசர் இருந்தால் போதும். டார்க்கான இடத்துக்கள் மட்டும் நீங்கள் ஒரு டார்க்கான பென்சில் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு டெக்னிக் ஹேட்சிங் டெக்னிக். நான் எந்தெந்த பென்சில் யூஸ் பண்ணுறேங்கிறத சைடில் நான் சின்ன பென்சிலை காமிச்சிருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஹெச்பி பென்சில். ஹேட்சிங் டெக்னிக்கிறது ஒரே சைடில் ஒரே மாதிரி கோடு போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஹேட்சிங் டெக்னிக். அதுலேயே நீங்கள் டார்க்காக கொடுக்கணுன்னா கொஞ்சம் அமுக்கி கொடுக்கணும். அந்த மாதிரி தான். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் லேயர் முடிச்சிட்டேன். செகண்ட் லேயர் டார்க்கு. அதாவது நான் அதே பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர்கிட்ட டார்க்கான பென்சில் இல்லைன்னா நீங்கள் அதே பென்சில் வச்சு கூட இப்படி அமுக்கி பண்ணிங்கன்னா வந்துடும். உங்களுக்கு டார்க்னஸ் போதும் இல்லாட்டி பத்தலைங்கிற இருந்துச்சுன்னா நீங்கள் அது பென்சில் கடையில் வாங்கிக்கோங்க. ஆர்ட்லைன் 10B 20 ரூபா 30 ரூபாக்குள்ளேயே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது சீப் தான். இப்போ நான் இதில் ஹெச்பி பென்சில் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். அது போக போக அது டார்க் ஏற்றி தான் ஆகணும். இப்போலாம் டார்க் ஏற்றி தான் ஆகணும். அதனால் நான் 10B பென்சில் யூஸ் பண்ணுறேன். நான் ஆர்ட்லைனோட 10B தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் டார்க்காக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டெட்லரோட 8B பென்சிலை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஆர்ட்லைன் பென்சில் தான் டார்க்காக இருக்கும். இப்போ கிராஸ் ஹேட்சிங் டெக்னிக். நீங்கள் ஹேட்சிங் டெக்னிக் பண்ணால் தான் இது உங்களுக்கு வரும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு இது பண்ணால் தான் இது வருங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் இது வரல அடுத்த இதில் பார்த்துக்கலாங்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டில் உள்ளதே நல்ல அது பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்லோவாக தான் காமிக்கிறேன். ரியல் டைமில் எவ்வளோ நேரம் வரையுது அந்த மாதிரிலாம் நான் காமிக்கிறேன். காமிச்சதுக்கப்புறம் அது ரொம்ப டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் டைம் எடுக்கிறதுக்கு இது ஒர்த்து தான். அதனால நான் இப்போல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் ஸ்லோவாக தான் இருக்குது. இந்த மாதிரி காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம், ஏன்னா அது டைம் ஓவராக இழுத்துடும். இது நான் இந்த பிக்சர் ஃபுல்லாக இந்த மாதிரி கீழே ஷேட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பென்சில் வரைவேன். அந்த பென்சில் இந்த டைப் ஆஃப் ஷேடிங் யூஸ் பண்ணியே நான் அந்த பென்சிலை ஷேட் பண்ணுவேன். ஸோ அது எப்படி ஷேட் பண்ணுறதுங்கிறது மாதிரியே நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் நான் இப்போ பண்ணுறது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கவனித்து நீங்கள் அதே மாதிரி வேணால் ஒரு சைடில் ஒரு நோட்டு வச்சு கூட நீங்கள் அதை வரைஞ்சி பாருங்கள். ஸோ இப்போ நான் ஷேடோ வரைய போகிறேன். ஷேடோவுக்கு லைட்டு இருக்கும்போது அந்த லைட்லேருந்து 2 லைனை போட்டுக்கோங்க. லைனை அந்த ஆப்ஜெக்டோட சைடில் தொடுற மாதிரி. அப்படி தொட்டால் அதில் கீழே படும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அதுதான் ஷேடோ. இப்போ இது கான்டோரிங் டெக்னிக். கான்டோரிங்னா வேறு ஒன்றும் இல்லை. ஹேட்சிங்னா ஸ்ட்ரெயிட் லைனாக போடணும். கான்டோரிங்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனை போடுறதே தான் அப்படியே வளைச்சி போடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இப்படியே வளைச்சி போடுறேன், அவ்வளோதான். இதுலேயே நீங்கள் ப்ரெஷர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது டார்க்கான இடம்லாம் வந்துடும். உங்களுக்கு அதிகமாக ப்ரெஷர் பண்ணும்போது பென்சில் உடையுது அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டார்க்கான பென்சில் வாங்க தான் செய்யணும். நான் ஓரளவு பண்ண முடிகிற அளவுக்கு நான் ஹெச்பி பென்சிலே பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறது டார்க்காக வேணுங்கிறதெல்லாம் நான் 10B பென்சிலே யூஸ் பண்ணுறேன். நான் எப்பப்போ எந்தெந்த பென்சில் யூஸ் பண்ணுறேங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நான் கீழே எழுதிடுறேன். இப்போ கிராஸ் கான்டரிங்னா அதே தான். அதில் சைடில் இருந்து பண்ணுறது. கிராஸ் ஹேட்சிங் பண்ணுற மாதிரியே தான். ஹேட்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து பண்ணுறது. ஹேட்சிங் எந்த சைடில் இருந்தனாலும் பண்ணலாம். வெர்டிக்கலாக பண்ணலாம், ஹரிசாண்டலாக பண்ணலாம், டயக்னலாக பண்ணலாம். அதே மாதிரி தான் கான்டோரிங்கும். அதுக்கு அடுத்தது ஸ்க்ரிப்லிங்.
ஸ்க்ரிப்லிங்னா சும்மா எப்படினாலும் கிறுக்கிக்கிட்டே இருக்கணும். ஆனால் கிறுக்கிறதும் அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே மட்டும்தான் கிறுக்கணும். இப்போ டார்க்காக இருக்கிற இடம்னா அந்த டார்க்காக இருக்கிற இடத்துக்குள்ளே மட்டும்தான் கிறுக்கணும். ஹைலைட்டுங்கிற ஒரு இடம்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஹைலைட் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து கிறுக்கவே கூடாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து நார்மல் டைமில் காமிக்கிறேன், சும்மா தான் அது வந்து. ஆனால் மேக்ஸிமம் சர்க்குலரிசம் வந்து தனியாக இருக்குது. இது வந்து ஸ்க்ரிபிள் வந்து உங்களுக்கு வந்துட்டுனா சர்க்குலர் வந்து ஈஸி தான். இப்போ வந்து போக போக உங்கள் கை வந்து ஃப்ளெக்சிபிளாக ஆகிக்கிட்டே போகும். ஃப்ளெக்சிபிளுக்கும் ஒரு இது இருக்குது. இதுக்கப்புறம் வந்து டே 2ல் வந்து நான் வந்து கையை வந்து நிறைய பேருக்கு இப்போ லைன் போடும்போது அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் ட்ராயிங் பண்ணும்போது பேசிக்ஸ்க்கு எல்லாருக்குமே அப்படியே கையெல்லாம் நடுங்கும். அந்த நடுங்கிறத போக்குறதுக்கு வந்து நான் வந்து டே 2ல் சொல்லி கொடுக்குறேன். டே 2ல் வந்து எந்தெந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணால் அந்த கையெல்லாம் நடுங்காமல் இருக்குங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரிப்லிங் டெக்னிக்கும் முடிஞ்சிட்டு, ஸ்க்ரிப்லிங் டெக்னிக் முடியும் போது நான் வந்து இதில் வந்து ஷேடோ வந்து நல்லா டார்க்காக தான் கொடுக்குறேன். ஏன்னா என்கிட்ட 10B பென்சில் இருக்குது. இப்படி டார்க்காக கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு லைட்டிங் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து சர்க்கிளிங்க்கும் ஸ்க்ரிப்லிங்க்கும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. அது நான் வந்து ஒரு 5 நிமிஷம் அதாவது கொஞ்ச நேரம் கழித்து காமிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து அப்படியே கையை வந்து ரவுண்டாக, இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். இது வந்து சும்மா ஏனோதானு இருக்குது, இது வந்து கரெக்டாக ரவுண்டாக இருக்குது. அதுக்கு பேர் தான் டிஃப்ரென்ஸ், அதாவது அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து நான் வந்து சர்க்கிளாக தான் போடுறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுக்கு பேர் தான் சர்க்குலரிசம். இப்படி போடும்போதே அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து அது வந்து ஹைலைட் இருக்குது. அந்த இடத்துல வந்து லைட்டு டைரெக்டாக படுறதுனால ஹைலைட் இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் போகாது. இப்போ வந்து மிட்டோனையும் நான் கொடுத்துட்றேன். மிட்டோனை கொடுத்தோன்னே ஒரு மாதிரியே இருக்கும். ஏன்னா டார்க்குக்கும் மிட்டுக்கும் தான் கரெக்டாக மெர்ஜ் ஆகுங்கிறதுனால நான் வந்து டார்க்கை வந்து அதுக்கு கீழே கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து போக போக டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே தான் போகும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். போக போக இது வந்து கொஞ்சம் டைம் ஆயிரும். எனக்கு வந்து இது மட்டும் வரைகிறதுக்கே ஃபுல்லாக 2 hours ஆகிடுச்சு, இந்த சர்க்கிள்ஸ் மட்டுமே. அதுக்கப்புறம் தனியாக பென்சில் வரைகிறதுக்கு வந்து தனியாக எடுத்துச்சு. இது வந்து ஸ்டிப்லிங் மெத்தட், டாட்டாக வச்சு முடிக்கிறது. ஸோ இதுதான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் டைம் எடுக்கும். இந்த மெத்தட் தான் இருக்கிறதுலே ஹார்டஸ்டானது, அதாவது கஷ்டமானது இல்லை, பேஷன்ஸ் ரொம்ப தேவை. அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இதெல்லாம் பண்ணதுக்கு பிடிக்காது. பென்னை வச்சு அமுக்கி எடுத்துருவாங்க. ஆனால் பென்சிலை வச்சு அப்படியே ரவுண்டாக, அதாவது சின்ன ரவுண்டாக போடணும். இல்லாட்டி நீங்கள் பென்னை வச்சு கூட அமுக்கி எடுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பென்சில் ஷேடிங்கில் வந்து பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து லேயர் 2 டார்க்குக்கு வந்து நான் வந்து 10B பென்சிலை வச்சு அப்படியே அமுக்கி எடுத்துடுறேன். ஸோ இது வந்து இப்படி தான். ஓவர் டார்க்காக இருக்கிற இடத்துக்கெல்லாம் ஓவர் நெருக்கமாக டாட் வைக்கணும். ஸோ லைட்டாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் செப்பரேட் பண்ணி பரவிட்டு பண்ணணும். ஸோ இப்போ ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே சர்க்கிளிங் மெத்தட் யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துலையும் அப்படியே அக்யூரேட்டாக பண்ணாலும் அது வந்து தெரியாது. அதனால நீங்கள் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துக்கெல்லாம் சர்க்கிளிங் மெத்தட் யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டார்க்கான இடம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து HB பென்சில் எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பென்சில் வரைகிறேன். அதே மாதிரி இந்த கிளாஸ்க்கு நடுவில், அதாவது டே 2 போடுவேன். டே 2 போடுறதுக்கு முன்னாடியே சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் எப்படி வரையுது, அதாவது 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஹியூமன் ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹியூமன் ஃபேஸ்க்கு நடுவில் ஒரு லைன் போட்டிங்கன்னா மேஜர் ஹியூமன்ஸ்க்கு வந்து 2 சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் சிமெட்ரிக்கலுங்கிற பேர். ஸோ வந்து நான் வந்து சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் எப்படி வரையணுங்கிறத வந்து நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். அதாவது இந்த பென்சில் வந்து எப்படி அக்யூரேட்டாக வரைகிறதுங்கிற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் டே 2 வீடியோ வரும். ஸோ இதை வந்து அவுட்லைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு பகுதியும் ஒரு டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் யூஸ் பண்ணுறேன். அது வந்து நான் வந்து இப்போது சின்ன இடத்துக்கெல்லாம் நான் வந்து லெட் பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா லெட் பென்சில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்படியே உடஞ்சி போகாது, பிளண்ட் ஆகாது, அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ நார்மல் பென்சில் யூஸ் பண்ணும்போது அப்படியே மழுங்கிக்கிட்டே வந்துடும். அதனால் லெட் பென்சில் வந்து ஷார்ப்பாகவே இருக்குங்கிறதுனால நான் வந்து லெட் பென்சில் யூஸ் பண்ணுறேன். லெட் பென்சிலே என்கிட்ட டார்க்கான லெட் இருக்கிறதுனால டார்க்கான இடத்துக்கும் நான் வந்து இதே லெட் பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் வந்து இந்த பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு லெட் பென்சில் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து லெட் பென்சில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பென்சில் கன்வீனியண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த பென்சிலே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பென்சில் தான் மேக்ஸிமம் பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணோம். அதாவது பிகினர்ஸுங்கிறது இல்லை,
இதுதான் நல்லா ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணும். நான் வந்து அதை செகண்ட் வீடியோலேயே போடுறேன், டே 2லேயே. அது அப்போ வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து கொஞ்சம் நல்ல பேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலிங் பண்ணும்போது மட்டும் இந்த லெட் பென்சில்லாம் எடுக்கணும். ஏன்னா லெட் பென்சில் எடுக்கும்போது லெட் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை வச்சு எப்படி இடத்த ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் நான் வந்து டே 2ல் கிளியர் பண்ணுறேன். டே 2ல் வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல், லெட் பென்சிலுக்கும் இந்த பென்சிலுக்கும் எதுக்கு நான் வித்தியாசமாக யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பிளெண்டிங், அந்த மாதிரி பிளெண்டிங் இல்லை, அதுக்கப்புறம் அவுட்லைன் எப்படி வரைகிறதுங்கிறத மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வரைகிற இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் வந்து அந்த லைனாக இருக்கிறதுக்கு கீழே உள்ள இடத்துக்கெல்லாம் நான் வந்து டாட்டாக இருக்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மேலே உள்ள இடத்துக்கு சர்க்கிளிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணியும் கொஞ்சம் இடத்துலலாம் டார்க்காக இருக்கிறதுங்கிறதுனால நான் வந்து அந்த இடத்துல கான்டரிங் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மிக்ஸ்டு. நீங்கள் வந்து மிக்ஸ்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஆனால் இப்போ ரியலிஸ்டிக் அந்த மாதிரி வரையும் போது மிக்ஸ்டுலாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். சும்மா ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் வந்து ரியலிஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம். என் தலை வந்து கொஞ்சம் இடத்துலலாம் மறைச்சிக்கிட்டு சாரி. இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து கான்டரிங் மெத்தடும் க்ராஸ் கான்டரிங் மெத்தடையும் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஹேட்சிங் மெத்தட். பாதி இடத்துக்கு வந்து நான் வந்து ஹேட்சிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பென்சில் ரவுண்டாக இருக்குங்கிறதுனால நான் வந்து ரவுண்டாக இருக்கிறதுக்கு வந்து கான்டரிங் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி அது ஹெக்ஸகன் ஷேப்லேயும் சில இடம்லாம் இருக்கும், அந்த இடத்துக்கெல்லாம் நான் வந்து ஹெக்ஸகனல் மெத்தட், அதாவது ஹேட்சிங் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் டார்க்னஸ் மாறுற இடம்லாம் நான் வந்து ஹேட்சிங்கை கூட்டுறேன். அதாவது டயக்னல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன், டார்க் காண மாட்டேக்குன்னா திரும்ப ஹரிசாண்டலாக கூட்டுவேன், காண மாட்டேக்குன்னா வெர்டிக்கலாக கூட்டுவேன். அதுக்கப்புறமா காண மாட்டேக்குன்னா நான் வந்து 10B அந்த மாதிரி டார்க்கான இதெல்லாம் எடுத்துக்குவேன். நடுவில் ஹைலைட் இருக்குது, அதுக்கு வந்து நான் வந்து டாம்போ மோனோசீரோ எரேசர் யூஸ் பண்ணுறேன். அதாவது லெட் எரேசர் தான், லெட்டுக்கு பதில் அதில் எரேசர் இருக்கும். ஸோ இப்போ வந்து அவள் தான் வீடியோ முடிஞ்சிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், டாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நிறைய வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே அமைக்கிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ரோ ஆர்ட்.